தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்களை பற்றியும் அவர்களுடைய பொறுப்புகளை பற்றியும் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தேவனோடு ஐக்கியமாக இருந்த மனிதன் பாவம் செய்ததால் தேவனோடு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டான். விழுந்து போன மனிதன் மேல் தேவன் அநாதி சிநேகம் வைத்திருந்ததினால் அவனை மீட்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் திட்டங்களை வகுத்தார். ஆதலால் அவனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் முதலாவதாக அவனோடு உரையாட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டு அவைகளை பின்பற்றி அவன் மீட்பை அடைய முடியும். ஆனால் பரிசுத்தம் உள்ள தேவனால் பாவத்தோடு இருக்கும் மனிதனை பார்க்கவோ அவனோடு உரையாடவோ முடியாததால் தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் தீர்க்கதரிசிகள். இழந்து போன தேவனுடைய குணங்களை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவனோடு போய் சேர முடியும். ஆதலால் தேவனுடைய குணங்களாகிய அந்த 10 பிரமாணங்களையும் தேவன் தம்முடைய சொந்த விரலினாலேயே எழுதி தான் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசியாகிய மோசேயின் மூலமாக கொடுத்து அனுப்பினார். மனிதனை விட்டு பிரிந்து இருக்க முடியாத நமது அன்பின் தேவன், நான் உங்களோடு வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அவருடைய ரட்சிப்பின் திட்டங்களையும் வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த முதல் 4 கட்டளைகளை ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு போதித்து அவைகளில் நடத்தவும், மீதமுள்ள 6 கற்பனைகளையும் ராஜாக்கள் ஜனங்களை போதித்து அவைகளின்படி ஆட்சி செய்யவும் கட்டளையிட்டார். ஆசாரியர்களும் ராஜாக்களும் அவைகளை மீறும் பட்சத்தில் அவர்களை கண்டிக்கும்படி தீர்க்கதரிசிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடந்த ராஜாக்களும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், வெற்றிகளை அடைந்தார்கள் என்றும், அவைகளை மீறி துணிகரத்தால் வாழ்ந்தவர்கள் சாபத்தையும் தோல்விகளையும் அடிமைத்தனங்களையும் சந்தித்தார்கள் என்றும் இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாறு முழுவதிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆதலால் தேவனை போன்ற நேசம் இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாததால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் சீக்கிரமாய் போய் சேர அவருடைய திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வோம்.